கண்டியில உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதல் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அல்ல என்றும், மாறாக 1989 அந்த மத தளத்தின் மீது முதல் ஆயுத தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான் என்று சொல்லியும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதாவது முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியாக புதிய ஜனநாயக முன்னணியில் தற்போது இணைந்துள்ள ராஜித மாகாண சபை முறைமையின் வரலாறு மற்றும் அதன் அறிமுகத்தை சுற்றியிருந்த அரசியல் வன்முறை குறித்து ஒரு விவாதத்தின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தற்போது ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, விடுதலை புலிகளினுடைய அமைப்பு கூட ஒரு கட்டத்தில் அதிகார பகிர்வு ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டிருந்த வேளையில் இலங்கை அரசாங்கம் அதனை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. மாகாண சபை முறைமையின் பிரதான எதிர்பார்ப்பாளர்களில் ஒன்றாக ஜேவிபி மாறியிருக்கிறது. அதற்கு எதிராக ஒரு தீவிரவாத பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. மாகாணங்களுக்கிடையே பயணம் செய்ய மக்களுக்கு இறுதியில விசாக்கள் தேவைப்படும் என்று அச்சத்தை ஜேவிபி பரப்பியது. அதைவிட இந்த சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதுமே இந்த தீ வைப்பு தாக்குதல்கள் நடத்தியது ஜேவிபி. பெருமளவில் அரசு சொத்துக்களை குறிவைத்து பெரும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியதாக அவர் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார். அதேவேளை அந்த காலகட்டத்தில் அரசு பேருந்துகளுக்கு மட்டும் ஏற்பட்ட சேதத்தினுடைய மதிப்பு ரூபாய் 288 மில்லியனுக்கும் அதிகமாகும் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட அந்த இயக்கம் அரசு தொடருந்து மற்றும் தனியார் போக்குவரத்து வாகனங்களையும் குறிவைத்திருந்தார்கள். குறிப்பாக கண்டியில உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதல் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்ல, மாறாக 1989 அந்த மதத்தளத்தின் மீது முதல் ஆயுத தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான் என்று சொல்லியிருக்கிறார். நாட்டிற்கு தீ வைத்தது, பொருளாதாரத்தை சேதப்படுத்திய அந்த ஜேவிபி இப்போது பொது மேடைகளில் தோன்றி கடந்த 75 ஆண்டுகால அரசியல் நிர்வாகங்களை தேசத்தின் சாபக்கேடு என்று வர்ணிக்கின்றது. உண்மையில நாட்டுக்கு சாபக்கேடாக செயற்பட்டவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இளைய தலைமுறையினர் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை கூர்ந்து ஆராய வேண்டும் என்று சொல்லியும் ராஜித சேனாரத்ன சொல்லியிருக்கிறார். அதேவேளை ஒரு காலத்துல இந்த அமைப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய அந்த கட்சி தற்போது ஆட்சியில இருப்பதோடு மாகாண சபை தேர்தலை நடத்தவும் தவறிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.